எல்லோருக்கும் வணக்கம். நான் இன்றைக்கி எந்த பாட்காஸ்ட் பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது, நான் இப்போ ரீசெண்டாக ஒரு புக்கு படிச்சுட்டு இருந்தேங்க. அந்த புக்கு பேர் அடுத்த வினாடி. அதோட ஆத்தர் பேர் வந்து நாகூர் ரூமி. நான் அதில் ஒரு சாப்டர், இன்ட்ரெஸ்டிங் சாப்டர், சின்ன விஷயம் பெரிய விஷயம்ன்ட்டு ஒரு சாப்டரை உங்களோட ஷேர் பண்ணிக்கலான்ட்டு இந்த பாட்காஸ்ட்டை பதிவு பண்ணுறேன். இதில் வந்து அவர் வந்து கான்செப்ட் ஆஃப் சிமிலாரிட்டி சயின்ஸுங்கிறத பற்றி அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. அதாவது நம்ம வந்து ஒரு பெரிய விஷயங்கிறது நம்ம மைண்டுக்குள்ளார நினச்சிட்டு இருக்கிறது, அது எப்படி ஒரு சின்ன விஷயத்தோட அசோசியேட் பண்ணி அது காமிக்குதுங்கிறது தான் இந்த சாப்டரோட எக்ஸ்பிளனேஷன். கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்கும் நான் இப்போ சொல்கிறது, பட் அவரோட சொல்கிற எக்ஸாம்பிள்ஸ் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஸோ ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் அவர் எது சொல்கிறாருன்னா, விவேகானந்தர் வந்து அமெரிக்காவுக்கு போய் வேதாந்தத்தை பரப்பணுங்கிறதுக்கு அவரோட மைண்ட் செட் ரெடியானதுக்கப்புறம் போய் அன்னை சாரதா தேவி கிட்ட அதை பற்றி சொல்லி அவங்க ஆசீர்வாதம் கேட்குறாரு. அன்னை சாரதா தேவி, நீ சரி எனக்கு கிச்சனில் போய் கத்தி எடுத்து கொண்டு வந்து கொடு அப்படின்னு சொல்லி அவங்க இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க. உடனே அவர் போய் கிச்சனில் போய் கத்தி எடுத்துகிட்டு வந்து அன்னை கிட்ட அவர் கொடுத்து முடிக்கிறாங்க. அப்புறம் அன்னை அதை வாங்கிட்டு, என் ஆசீர்வாதம் உனக்கு உண்டு போ அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க பாட்டுக்கு திரும்பிட்டு போயிடுறாங்க. இப்போ இவருக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிடுது. என்னடா இது, நம்ம ஆசீர்வாதம் கேட்டதுக்கும் அவங்க கிச்சன் கத்தி கொடுத்ததுக்கப்புறம் அவங்க ஆசீர்வாதம் பண்ணுறதுக்கும் ஒரு புரிதல் இல்லை அப்படிங்கிறதுனால அதையே டைரெக்டாக போய் அன்னைக்கிட்ட கேட்குறாங்க. நீ கொடுத்த விதம் எப்படி இருக்குங்கிறத நான் பார்த்து தான் உனக்கு என்னோடய முடிவு சொல்லணும்னு பார்த்தேன் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. நீ ஒரு வேளை எனக்கு அந்த கத்தியோட கைப்பிடியை பிடிச்சிட்டு அந்த கூர்மையான பகுதியை எனக்கு கொடுத்துருந்தீன்னா நான் கண்டிப்பாக உனக்கு ஆசீர்வாதம் பண்ணியிருக்க மாட்டேன். நீ வந்து என்ன பண்ணனா, அந்த கூர்மையான பகுதியை உனக்கு நேராக காமிச்சிக்கிட்டு அந்த கைப்பிடியை மட்டும் எனக்கு கொடுத்த. அதனால் எனக்கு நீ தயாராகிட்டேன்னு தெரியும். இதை என்ன சொல்லுதுன்னா, நீ மற்றவங்க கஷ்டத்தை விட உன்னோட கஷ்டத்துக்கு பெருசாக ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்ட. மற்றவங்க கஷ்டத்துக்கு தான் நீ வந்து முன்னிலைப்படுத்தி அதை மேற்கொண்டு அதை ரெடி பண்ணி கொண்டு போயிட்டுருப்ப. ஸோ நீ தயாராகிட்டேன் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை எடுத்து வெளிநாட்டுக்கு கொண்டு போகிறதுக்கு, அதனால் என் ஆசீர்வாதம் இருக்குது அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு எனக்கு இது படித்து முடிக்கும்போது ஒரு கன்ஃபியூசிங்காக இருந்தது. இது என்னடா இது, கத்தி கொடுக்குறதுக்கும் நம்ம ஒரு விஷயத்தை தயார்படுத்துவதற்கும் இது என்ன ஒரு கன்ஃபியூசிங்காக இருக்குது அப்படிங்கிற மாதிரி எனக்கே கொஞ்சம் அந்த கேள்வி தோணுச்சு. பட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னா, இதுதான் கான்செப்ட் ஆஃப் சிமிலாரிட்டி சயின்ஸ். நம்ம ஒரு சின்ன விஷயம்னு நினைக்கிறோம், ஆனால் அது வந்து அந்த மனுஷனோட ஒரு உண்மையான குணாதிசயமும் அவன் எந்த நிலமையில் இருக்கான், தயாராகிட்டான் அப்படிங்கிறது ஒரு ப்ராக்டிக்கலாக அது பாசிபிளுங்கிறது அவர் ஃபஸ்ட்டு இந்த எக்ஸாம்பிளில் ஆரம்பிக்கிறாரு. அப்புறம் ரெண்டாவது அப்படின்னா, இதே மாதிரி இந்த சின்ன விஷயம் பெரிய விஷயங்கிறது வந்து ஒரு காதல் ஜோடி 2 பேர் ரொம்ப நாளாக லவ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் திருமணம் ஆகுது. திருமணம் ஆகிட்டு கையெழுத்து போட போகிறாங்க. சடனாக அந்த ஹஸ்பண்டு கையெழுத்து போட்டு முடித்தோடனே அந்த பொண்ணு வந்து எனக்கு வேண்டாம் இனிமேல் அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு உடனே விவாகரத்து வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தையோ புய்யோன்னு கத்துறாங்க. எல்லாத்துக்கும் ஒரே ஷாக்கு. இது என்னடா, இப்போ தான் கல்யாணம் முடிஞ்சிருக்கு, இது என்ன இவ இப்படி மாறுறா, அப்படி என்ன ஏதுன்னு கேட்டதுக்கு, இவன் கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி வரைக்கும் கையெழுத்தெல்லாம் சின்ன சின்னதாக போடுவான், எல்லாமே வந்து அவனுக்கு நார்மலாக இருந்துகிட்டு இருந்தது. இப்போது கரெக்டாக இந்த கல்யாணத்துக்கு சிக்னேச்சர் பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக போடுறான், என்னதை விட ரொம்ப பெருசாக போடுறான். இப்போ இவனுக்கு ஈகோ நிறையா வந்துருச்சு, இவனுக்கு கீழே தான் நாங்கிற மாதிரி அவன் காமிக்கிறான் அப்படிங்கிற மாதிரி அதில் எனக்கு தெரியுது. அதனால் எனக்கு இனிமேல் இந்த கல்யாணம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவங்க அதை நிறுத்திடுறாங்க. என்னடா இது, என்ன பெரிய ஒரு ஷோ ஆஃபாக இருக்கே, எக்ஸாம்பிள் சொன்னாலும் இது என்ன ஒரு கன்ஃபியூசிங் மெசேஜாக இருக்குது. கையெழுத்து மாற்றி போட்டதுனால அந்த பொண்ணு வந்து அந்த டெசிஷன் அப்படி எடுப்பாங்களா அப்படின்னு ரொம்ப ப்ராக்டிக்கலாக நான் ஆராயலைங்க. அவர் வந்து சிமிலாரிட்டி சயின்ஸுக்கு ஒரு சின்ன விஷயம் எப்படி அது ஒரு பெரிய முடிவுகளை எடுத்து கொண்டு வருது, எப்படி ஒரு பெரிய பெரிய ஜட்ஜ்மெண்ட்ஸுக்கு கொண்டு வருதுங்கிற ஒரு எக்ஸாம்பிளை இது உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இது மாதிரி உண்மையிலே நடந்துதா நடக்கலையான்னு எனக்கு தெரியாது, பட் விவேகானந்தரோட எக்ஸாம்பிள் நான் ஒத்துக்கிறேன், அது நடந்தது. அப்புறம் அதே மாதிரி அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஜான் எஃப் கென்னடி வந்து ஜனாதிபதியாக ஜெயித்ததுக்கப்புறம் அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறது கொஞ்சம் ஃபுல்லாக போய் நேஷன் வைடு மீடியா
அவங்க வந்து ஒரு சர்வே மாதிரி எடுத்து பார்த்ததில் அவர்கிட்ட எல்லாத்துக்கும் இந்த ஜனங்களுக்கு பிடிச்சது அந்த டிவியில் வந்து அவர் உட்காந்து ஒரு அட்ராக்டிவாக உட்காந்தது தான் எல்லாத்துக்கும் பிடிச்சது. அது அவரோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸு, அவரோட பாடி லாங்குவேஜு எல்லாமே வந்து ஒரு ஜனங்களுக்கு ரொம்ப பிடிச்சிது. இது வந்து சின்ன விஷயந்தான், பட் அது எப்படி அவரோட அந்த பெரிய இலக்கு, அந்த ஜனாதிபதிங்கிற இலக்குக்கு அது ஹெல்ப் பண்ணுச்சுங்கிறது ஜனங்களுக்கு அது இந்த சர்வே மூலமாக சொல்லியிருக்காங்க ஆக்சுவலி. ஸோ அதனால் ஜான் எஃப் கென்னடியோட எக்ஸாம்பிள் இதை பற்றி அவர் இங்கே சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் இந்த சிமிலாரிட்டி சயின்ஸுங்கிற கான்செப்டை வந்து வெவ்வேறு விதமாக அவர் வந்து நமக்கு எக்ஸாம்பிள்ஸோட எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு மாதிரி ஸ்பென்த்ரிஃப்ட் ஹேபிட் இருக்குது. இல்லை இன்னொருத்தர் போய் பார்க்குறான், அவனுக்கு பேய் பிடிச்சிருச்சு, உனக்கு பேய் பிடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு அங்கேயும் இங்கேயும் சுற்றிட்டு இருக்கான். இப்போ இவங்களுக்கெல்லாம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னு வைங்களேன், ஒரு விதமாக நீங்கள் உட்காந்து அட்வைஸ் பண்ணிங்கன்னா ஸ்பென்த்ரிஃப்ட் வந்து ரூட் காஸ் என்ன, உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டில் வந்து நீ இது மாதிரி பண்ணியிருக்க, டெய்லியும் ஹிப்னோதெரப்பி பண்ணு, பேய்ங்கிறது ஒரு எக்ஸ்ட்ரோவர்ஷனு, இது எல்லாம் நீயா வந்து உனக்குலாம் நினச்சிக்கிட்டீங்கன்னா ஒரு சைக்காட்ரிஸ்ட்டை போய் பாரு, அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்ட் ஆஃப் சொல்யூஷன்ஸ் அண்ட் ரூட் காஸ் அப்படிங்கிற மாதிரி போயிட்டுருக்கலாம். பட் அதுக்கு ஒரு சிமிலாரிட்டி சயின்ஸ் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் ஸ்பென்த்ரிஃப்ட் பண்ணுறவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா வளவளன்னு பேசுகிற குணம் இருக்கும். அந்த வளவளன்னு பேசுகிற குணத்தை கம்மி பண்ணிக்கிட்டிங்கனால இந்த ஸ்பென்த்ரிஃப்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் கம்மியாகிடும் அப்படிங்கிறாங்க. இந்த பேய் பிடிச்சவனுக்கு போய் நீங்கள் பார்த்து என்ன சொல்கிறீங்கன்னா, இங்கே பாரு நான் இந்த தாயத்தை ஒன்று மந்திரிச்சு கட்டிகிட்டு வந்திருக்கேன், இதை நான் போட்டிருக்கேன், நீங்கள் 20 நாளில் பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக ஒன்று விட்டு போயிடும், அதுக்கப்புறம் 20 நாளுக்கு அப்புறம் நல்லா ஆகிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கட்டி விட்டிங்கன்னா அவன் பார்த்தீங்கன்னா நார்மலாக சைக்கலாஜிக்கலாக 20 நாள் கழித்து நல்லா போயிட்டுருப்பான். இது நடந்திருக்கா நடக்கலையா எனக்கு அது தெரியாதுங்க. பட்டு உண்மையை சொல்லப்போனால் அவர் சொல்கிற கான்செப்டும் அதோட எக்ஸாம்பிள்ஸும் கொஞ்சம் நம்ம யோசிக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ நமக்கு ஒரு விதமான ஒரு பெரிய குறை இருந்ததுன்னா அந்த சின்ன குறை அதுக்கு சிமிலராக எதாவது இருக்கோ அதை நீங்கள் கம்மி பண்ணிங்கன்னா அந்த பெரிய குறை கம்மியாகிடும் அப்படிங்கிறாரு. இது என் பர்சனல் லைஃப்பில் நான் அப்ளை பண்ணது கிடையாது, ஏன்னா இப்போ தான் நான் படிச்சிருக்கேன், நானும் இது மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் பார்த்ததில்லை. பட் இந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறது உங்களோட நான் வந்து ஷேர் பண்ணுறேன். அடுத்தது வந்து ஒரு சின்ன விஷயத்துக்கு எக்ஸாம்பிள் அவர் வந்து எப்படி சொல்கிறாருன்னா, நம்ம உட்காந்து எழுதிக்கிட்டு இருக்கோம், அப்போ திடீர்னு ஒரு தூசி ஒரு சின்ன துண்டு பேப்பர் வந்து விழுகுது. அப்போ வந்து நீங்கள் முடிவு எடுக்கிறீங்க தூக்கி குப்பையில் போடணுன்ட்டு, பட் ஆனால் வந்து ப்ரோகாஸ்டினேட் பண்ணிடுறீங்க, சரி அதை அப்புறம் எடுத்து வச்சு தூக்கி போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இதுவே வந்து அவர் என்ன சொல்கிறாருன்னா, உங்களுக்கு லைஃப்பில் வந்து ஒரு ஃபெயிலியர் ரெக்கார்ட் மாதிரி போயிடுதுங்க. ஏன்னா வந்து இந்த ஃபெயிலியர் ரெக்கார்டு எப்படி அவர் சொல்கிறாருன்னா வந்து நீங்கள் அப்போ வந்து உங்களுக்குன்னு ஒரு ரெஸ்பெக்ட் கொடுத்து உங்களுக்குன்னு ஒரு டிசைசிவ்னஸ் உங்கள் டைமுக்கு கொடுக்குறீங்க, நான் இது வந்து தூக்கி போடணுன்ட்டு. சின்ன விஷயந்தான், அதை அப்போவே எக்ஸிக்யூட் பண்ணியிருந்தீங்கன்னா அது ஒரு பெரிய விஷயத்துக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு நிறைய அவங்கள ஏன்னோ ஒரு அடுத்த ஸ்டெப்பு கொண்டு போகும் அப்படின்னு அவர் வந்து இதில் கிளியராக சொல்கிறாரு. பட் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த சின்ன விஷயத்துக்கு ஒரு உதாசீனமாக படுத்திடுறீங்க, அது ஒரு ஃபெயிலியர் ரெக்கார்டாக போயிடுது, அது வந்து நாளைக்கு நாளான்னைக்குன்னு போயிட்டுருக்கு. ஸோ அந்த ஒரு ப்ரோகாஸ்டினேஷனுங்கிற ஹேபிட்டுக்கு தீனி போடுறீங்க. அது வந்து கொஞ்சம் ஒரு இந்த நல்ல எக்ஸாம்பிளில் சொல்லியிருக்காரு. நான் வந்து இது மாதிரியெல்லாம் யோசிச்சது இல்லைங்க. நீ அடுத்த வாட்டி நான் கடிதம் எழுதும்போது ஒரு வேளை எழுதுனா, ஒரு வேளை தூசி விழுந்தா, பேப்பர் விழுந்தா, இது மாதிரி சுச்சுவேஷன் வந்தால் நானே இதை அப்ளை பண்ணி பார்த்துட்டு இது எவ்வளோ தூரம் கரெக்டாக இருக்குங்கிறது சொல்லலாம். இப்போதைக்கு தியரி தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். அதே மாதிரி நமக்கு வந்து சின்ன சின்ன வாக்குறுதிகள், ஒருத்தங்ககிட்ட காசு வாங்கிட்டு 10 நாளில் கொடுக்குறாமோ, இல்லை குழந்தைகளுக்கு வந்து நான் இது கண்டிப்பாக வாங்கி கொடுத்துட்றேன், இந்த பைசைக்கிள் நீ இதில் படிச்சிங்கன்னா அப்படிமோ, என்ன ஆனாலும் தலையை அடமானம் வச்சாது இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை நம்ம வந்து உடனே வாக்குறுதிகளை நிறைவேற்றிடணுங்க. ஏன்னா வாக்குறுதிங்கிறது ஒரு சின்ன விஷயந்தான், பட் அது ஒரு பெரிய பெரிய விஷயங்களுக்கு அது எப்படி வழிவகுக்குங்கிறது நம்ம இதில் எப்படி நடந்துக்கிறோங்கிறது பொறுத்து தான் அது முக்கியமாக தெரியுது. இது வேணால் எனக்கு கொஞ்சம் அனுபவம் இருக்குங்க. நான் நிறைய பேர்த்துக்கிட்ட வாக்குறுதி நம்மக்கிட்ட கொடுத்துருக்காங்க, நம்மக்கிட்ட அதை நிறைவேற்றாதவங்ககிட்ட அடுத்த டைம் அவங்கள பார்க்கும்போது நம்ம சரி இந்த பர்சனை பார்க்கவே கூடாது அப்படிங்கிற மாதிரியும் நமக்கு தோணும். நம்மளே சில சமயம் சின்ன சின்ன விஷயங்கள், நான் இது வந்து இந்த வாட்டர் பாட்டில் நான் உனக்கு கொடுத்துட்றேன் நாளைக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்காம கூட போயிருக்கலாம். ஸோ அது மாதிரி என் லைஃப்லேயே ரிவைண்ட் பண்ணாலும் சில விஷயங்களை வந்து நானும் செய்யாமல் இருந்திருக்கேன், பட் அதுக்கு உண்டான இம்ப்ளிகேஷன்ஸும் கஷ்டமாக இருந்திருக்கு. இது வந்து ஒரு நல்ல எக்ஸாம்பிள் ஆக்சுவலி.
எனக்கு ரொம்ப பிடிச்ச எக்ஸாம்பிள். அது என் ப்ராக்டிக்கலாகவும் என்னால் ரிலேட் பண்ண முடிஞ்சுது. அப்புறம் அடுத்தது பார்த்திங்கன்னா டெலஃபோன் இல்லை ஒரு நாய் பூனை அந்த குழந்தைகள் இல்லாதவங்க வளர்க்குறது, அப்புறம் ஓசியில் டிவி பார்த்து நிறைய பேர் திருப்தி அடைஞ்சுக்குவாங்க. இது மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் அவர் கொடுக்குறாரு. இதெல்லாம் என்ன சொல்கிறாருன்னா, நம்ம நமக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். இப்போ டெலஃபோன் வருது, ஏதோ முக்கியமான விஷயங்கள் பண்ணிகிட்ருக்கோம், அதை விட்டு போட்டு உடனே போய் அதுக்கு எடுத்தோன்னா சின்ன விஷயந்தான். பட் அந்த முக்கியமான விஷயத்துக்கு ஃபோக்கஸ் பண்ணுற ஒரு ஹேபிட்டை விட்டுட்டு ஏதோ ஒரு அந்த பதட்டத்துக்கு நீங்கள் உயிர் கொடுத்து அதை போய் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. அது காம்பவுண்ட் ஆகி அது பின்னால் உங்களுக்கு அது ஒரு பயனில்லாத ஹேபிட்டாக போயிடும். இப்போ இது மாதிரி விஷயத்துக்கு நீங்கள் இந்த டெலஃபோன் காலை பயன்படுத்திக்கணும். பட்டு அதே சமயம் அதுக்கு அடிமையாக இருக்கக்கூடாதுங்கிறாரு. அதே மாதிரி இந்த குழந்தைங்க இல்லாதவங்க நாய் பூனை அப்படி வளர்க்குறாங்கன்னா அதுக்கு ஒரு சப்ஸ்டிடியூட் சாட்டிஸ்ஃபேக்ஷனில் தான் இருப்பாங்க. பட் அந்த உண்மையான அந்த குழந்தைய பெற்றுக்கணுங்கிற ஒரு அந்த ஃபர்டைல் இஷ்யூஸை ஃபோக்கஸ் பண்ணுறத மைண்ட் எடுத்துருது. அதனால் அதுக்கு உண்டான ரிசல்ட் கிடைக்கிறதில்ல அப்படிங்கிற மாதிரி இவர் சொல்கிறாரு. இப்போ இந்த எக்ஸாம்பிளுக்கு எனக்கு எக்ஸாம்பிளாக நான் பார்த்ததில்ல, பட் இவர் சொல்லியிருக்காரு. அப்புறம் ஓசியில் டிவி பார்க்குறத பற்றியும் அவர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. நம்ம ஓசியில் ஒருத்தவங்களை டிவி பார்த்துட்டு அதில் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் நடந்துட்டோம்னா சொந்தமாக டிவி வாங்குகிற ஒரு ட்ரைவ் இருக்காது. ஸோ அதை பற்றி இவர் நீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. அதனால் இந்த சாப்டரில் பார்த்திங்கன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அவர் நிறைய சிமிலாரிட்டி சயின்ஸுக்கு எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துக்கிட்டு போயிட்டு இருந்திருக்காரு. அது ஒரு 2-3 எக்ஸாம்பிள் இப்போதைக்கு ட்ராப் அவுட் பண்ணிவிட்டு கடைசியாக அது முடிக்கிறது ஒரு பார்த்திங்கன்னா ஒரு கிளாஸ் ரூமில் ஸ்டூடெண்ட்ஸுக்கு சில பேருக்கு ஒருத்தங்க வாத்தியார் ஒரு ஸ்டூடெண்ட்டை பார்த்து கேள்வி கேட்டால் அவனுக்கு தெரியாதுன்னு முழிச்சிட்ருப்பான். உடனே ஏதோ பக்கத்தில் இருக்கிறவன் ஆன்சர் பண்ணுவான். இது மாதிரி ஆளுகளுக்கெல்லாம் ஜெயிக்கிற வாய்ப்பு கம்மிங்க. ஏன்னா அவங்க அவன் மடையன், அவனுக்கு ஒன்றும் தெரியாது, எனக்கு தான் தெரியும் அப்படிங்கிற மாதிரி அவன் அவனை வெளிக்காமிச்சிக்கிறான். அப்போது என்ன ஆகுதுன்னா அவங்களால பெருசாக லைஃப்பில் முன்னேற முடியாது. ஏன்னா அவங்க தேவையில்லாததுக்கு அவங்க எனர்ஜியே செலவு பண்ணுறாங்க. நம்ம எங்கே அறிவை காமிக்கணுமோ அங்கே அறிவை காமிக்கணும். எங்கே நம்ம செயல்பாடு கரெக்டாக வேணும்னு கேட்குறாங்களோ அப்போது நம்ம காமிக்கிறது தான் சரியான நேரத்தில் பணம், ஆரோக்கியம், செல்வாக்கு எல்லாத்தையும் பயன்படுத்தி அவங்க மேலுக்கு வருவாங்க. ஸோ இது சின்ன விஷயந்தான். ஆனால் இது பெரிய பெரிய விஷயங்களுக்கு நமக்கு அதுக்கு உண்டான பாத்தை லே அவுட் பண்ணுதுங்க. ஸோ நம்ம சின்ன விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ணுவோம், பெரிய பெரிய விஷயங்களில் ஜெயிப்போம். நல்ல சாப்டர், படிங்க டைம் கிடச்சா. இந்த ஹோல் புக்கே ஒரு ப்ராக்டிக்கலாக நல்லா எழுதியிருக்காரு. எஸ்பெஷலி தமிழ் ஆடியன்ஸ்க்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும்.